கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானோடு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வல்லமையினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. We worship you, Lord. We praise you, Master. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு திருவிழப்பட்டிருக்கிறார். கைகளை தட்டி எல்லா கர்த்தரை துதிக்கலாம். எல்லா ஒருமனப்பட்டு ஆவியானவரே ஜீசஸ் ஜீசஸ் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. என் பலவீனமான என் பாண்டத்தை நிரப்புங்கப்பா. பலவீனமான என் வாழ்க்கையை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, சமாதானமின்றி நிம்மதி இல்லாமல் இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அகற்றிட்டவர் இந்த காலங்களில எங்கள் நடுவில இறங்கி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். கைகளை உயர்த்தி இந்த ஆவியானவர் இந்த காலங்களில் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆவியானவருக்கு நாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம். இந்த ஆவியானவரை நிரப்ப போகிறார். இந்த ஆவியானவரை விடுவிக்க போகிறார். இந்த ஆவியானவரை உணர்த்த போகிறார். இந்த ஆவியானவரை நடத்த போகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னில் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, நீர் என்னில் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய மாட்டவரே. Thank you, Holy Spirit. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆமென். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னில் ஆளுகை செய்யும். ஆவியானவர்கிட்டே கேளுங்க. என்னில் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யுங்க. என் பலவீனமான என் சரீரத்துல தெய்வீக விடுதலை உண்டாக என்னில் ஆளுகை செய்யுங்கப்பா. பாதை தெரியாமல் தவிக்கும் வேளையில, என்ன செய்வது என்று திகைத்து நின்ற வேளையில, பல பிரச்சனைகள் சூழ்ந்து வரும்போது என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவித்து நிற்கிற இந்த சூழ்நிலைகளில் உனக்குள்ளே இப்பொழுது ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஞானத்தின் ஆவியானவர், அறிவை உணர்த்தும் ஆவியானவர், போதித்து நடத்தும் ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. We praise you, Master. We give you all glory, Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. Jesus. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. அலைமோதும் வாழ்க்கையில் எங்களுக்கு அமைதி கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். மீதியான காரியங்களை நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நாட்டில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மிகவும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு ஒரு தைரியத்தின் ஆவியை இந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உலகம் முழுவதும் இந்த கொரோனாவின் 2ஆம் அலை சீற்றம் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிறபடி இந்த கொரோனாவினுடைய வாதை நிறுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கரும்பூஞ்சை என்ற ஒரு கொள்ளை நோய், வெண்பூஞ்சை என்ற ஒரு கொள்ளை நோய் கண்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஒரு கண் ஆபரேஷன் பண்ணியே எடுத்துட்டாங்களாம். அந்த வாதை இன்றைக்கு ஆங்காங்கே பரவி கொண்டிருக்கிறது. இது வருவதற்கு காரணங்கள், பல காரணங்கள் இருந்தாலும் சபையாகிய நாம், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது வாதை நிறுத்தப்படும். வாதை நிறுத்தப்படும். ஆகானின் ஆவிகள் அகற்றப்படும் பொழுது, ஆகானின் கிரியைகளை அகற்றப்படும் பொழுது வாதை நிறுத்தப்படும். கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தால் எங்களுடைய தேசம், எங்களுடைய மாநிலங்கள், எங்களுடைய நாடு, எங்களுடைய சென்னை பட்டணம் ஆண்டவரே சமாதானமாய் இருக்கட்டும். கொரோனா இல்லாத நாடாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வாதை விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். குழந்தைகள், வாலிபர்கள், குடும்பங்கள், வயோதிபர்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாய் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவுதான் சுகாதாரத்துறை முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் மருத்துவர்கள், மருத்துவச்சிகள் மற்றும் ஏராளமானவர்கள் பெருமூச்சோடு கூட இதை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. அப்பா, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஹல்லேலூயா. எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சருக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மிஷனரிமார்கள் சபைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விசுவாசிகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். களப்பணியில இறங்கி போராடுகிற ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். அப்பா, ஹல்லேலூயா. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை இன்று காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கைகளை உயர்த்தி எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். யுத்தங்கள் 11 நாட்கள் ஒருவேளை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தால் ஆவியானவர் இறங்கி அங்கு யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் அவர்தான். சமாதானம் உண்டாகட்டும். நீரே ஆசீர்வதியும். எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னத பலன் இறங்கட்டும். உன்னத ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உன்னத நன்மை உண்டாகட்டும். உன்னத சுகம் உண்டாகட்டும். உன்னத ஆலோசனை உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.